بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன், மறுமை நாளில் நாமெல்லாம் எழுப்பப்படுவோம், இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பன போன்ற முக்கியமான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நமக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை வைப்பான். அந்த சோதனைகளில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த சோதனைகள் எப்படி அமையும் என்றால், அரசாங்கத்தால், நாட்டில் உள்ள நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய சக குடிமக்களால், ஊராரால், உளவுத்துறையால், காவல்துறையால் அடக்குமுறை நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும். பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடும். சிறைச்சாலையை சந்திக்க வேண்டிய நேரிடும். இப்படி பல்விதமான சோதனைகளுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்படுவார்கள். இது ஒரு விதமான சோதனை. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்னொரு விதமான சோதனையையும் சந்திப்பார்கள். அந்த சோதனை என்னவென்றால், தன்னுடைய பெற்ற தகப்பனை, தாயை, தன்னுடைய சகோதரனையை, தனது சொந்த மனைவியை, பெண்ணாக இருந்தால் கணவனை பகைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கொள்கையை விட்டு பின்வாங்கிவிடக்கூடாது. இந்த சத்திய கருத்திலே, ஏகத்துவ இலட்சிய கொள்கையிலே உறுதியாக நிற்க வேண்டும். அந்த கொள்கையில் உறுதியாக நிற்பதற்காக வேண்டித்தான், அந்த உறுதியை நம்முடைய உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வல்லர்ரா, அவர்களை கடுமையான சோதனைகள், துன்பங்கள் வாட்டி வதக்கின. ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வுடைய தூதரும் ஈமான் கொண்டவர்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மதா நஸ்ருல்லாஹ். அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஈமான் கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகிலேயே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஆரம்ப காலத்திலே அவர்கள் ஏகத்துவத்தை மக்கா நகரிலே எடுத்துச் சொல்கின்ற அந்த நேரத்தில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அது போன்ற சோதனைகளை நம்மில் உள்ள ஆண்களோ பெண்களோ சந்தித்திருந்தால் இந்த கொள்கையில் நிலைத்திருப்போமா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்விக்குறிதான் எழுகின்றது. அப்படி கடுமையான சோதனைகளை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே
ஒரு போர்வையை தலையணையாக வைத்துக் கொண்டு அதனுடைய நிழலில் படுத்து தூங்குகின்றார்கள், படுத்திருக்கின்றார்கள். ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், அலா ததுலனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா? அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கொஞ்சம் சிவந்து படுத்திருந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்களும் இதே கொள்கையை ஏற்றிருந்தார்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தால் அவருடைய உடலிலே இரும்பு சீப்பு செருகப்பட்டு நரம்புக்கும் அவர்களுடைய எலும்புக்கும் தசைக்கும் இடையிலே இரும்பு சீப்பு அப்படியே செருகப்பட்டது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி உடலுக்குள்ள இரும்பு சீப்பு அப்படி செலுத்தப்பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? நாம கொல்லப்பட்டு விட்டு நம்முடைய உடல் வதை செய்யப்பட்டால் அது வேற பிரச்சனை. நாம உயிரோடு இருக்கும் போது நம்முடைய உடலில் இப்படி இரும்பு சீப்பு செலுத்தப்பட்டால் பாலம் பாலமாக அந்த இரும்பு சீப்பு நம்முடைய உடலை கூறு போட்டால் தாங்க முடியுமா என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுபோன்று அவருடைய தலையின் நடு பகுதியிலே ரம்பம் ஒன்று வைக்கப்படும். சரியாக அந்த ரம்பம் வைக்கப்பட்டு அப்படியே ஏதோ ஒரு துணியை கிழிப்பது போன்று அவருடைய உடல் 2 கூறாக கிழிக்கப்படும், 2 கூறாக பிளக்கப்படும். அப்படி பிளக்கப்பட்டும் மா யசுத்துஹு அன் தீனி, இது அவருடைய மார்க்கத்தை விட்டும் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை விட்டும் தடுத்து விடவில்லை. அந்த கொள்கையில் தான் உறுதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது போன்ற சோதனை உங்களுக்கு வந்திருக்கிறதா என்று இந்த சம்பவத்தை சொல்லி அதை சொல்லாமல் கேட்கின்றார்கள். அது மாதிரியான சோதனை உங்களுக்கு வந்துருச்சா என்று சொல்லிவிட்டு வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல்லாஹி லா யுத்திம்மன்ன ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிறைவு பெற செய்வான். இப்போது நான் காபாவில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மார்க்கம் உலகம் அனைத்தையுமே தழுவிவிடும், உலகம் அனைத்தும் இந்த மார்க்கத்தை தழுவிவிடும். ஹத்தா யசீர ராகிபு மின் சனா இலா ஹலரமௌத், சனா என்ற அந்த பகுதியில் இருந்து ஹலரமௌத் என்ற பகுதிக்கு ஒரு வணிகர் பயணம் செய்வார். லா யகாஃபு இல்லல்லாஹ், அவர் வழியிலே செல்கின்ற பொழுது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார். எவனாவது ஒருவன் இடையில் தோன்றி கத்தியை காட்டி அல்லது துப்பாக்கியை காட்டி இன்றைக்கு விமானத்தை கடத்துகின்றானே, நடுக்கடலில் கப்பலில் கொள்ளையடிக்கின்றானே, ட்ரெயினிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய பொருளை கொள்ளையடிக்கின்றானே, இது போன்று எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு செல்வான். அவன் பயப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும், வேறு எந்த சக்தியையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பயப்பட வேண்டும் என்றால் ஆட்டை ஓனாய் அடித்து தின்னும் என்றுதான் பயப்படலாம். ஏனென்றால் மிருக ஜாதி, மனித ஜாதிக்கு மத்தியிலே அமைதி ஏற்பட்டுவிடும். மனித ஜாதிக்கு மத்தியிலே சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அமைதியான எந்த விதமான அராஜகமும் இல்லாத, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, பஞ்சமா பாதகங்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அது போன்ற பாதகங்கள் இல்லாத ஒரு அமைதி பூங்காவாக ஒட்டுமொத்த உலகமும் திகழும் அந்த ஒரு காலம் வரை இருக்கிறது. வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் குறிப்பிட்டார்கள். பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுமே குர்ஆனை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தால் இன்று நமக்கு அது போன்ற சோதனை எல்லாம் ஏற்படவில்லை. நம்முடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே சில ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்கின்றோம். அந்த நேரத்திலே காவல்துறை கைது செய்து நம்மை ஏதாவது ஒரு மண்டபத்தில் வைத்து விடுவார்கள். மண்டபத்தில் வைத்துவிட்ட உடனேயே
காவல்துறை நம்மிடத்தில் சொல்வார்கள், உங்களை எல்லாம் 15 நாளைக்கு நாங்கள் காவலில் வைத்து விட்டோம், ரிமாண்ட் செய்து விட்டோம் என்று சொல்வார்கள். அவ்வளவுதான். நம்ம ஆட்கள், அதிலும் குறிப்பாக வெளிநாட்டிற்கு விசாவோடு வந்திருக்கிறாங்களே அவங்க, கண்கள் எல்லாம் ஏற செருகும், பறக்க பறக்க விழிப்பார்கள். ஆஹா, 15 நாள் வச்சா இங்க தாங்கிறது நாமோ என்று அவர்களுக்கு அடிவயிறு கலக்க ஆரம்பித்து விடும். என்ன இது, கொஞ்ச நேரம் தான் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அழைத்து வந்தார்கள், 15 நாள் என்று சொல்லி இப்படி நம்மை சிறையில் அடைத்து விடுவார்கள் போல் தெரிகிறதே என்று பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சில நாட்கள் சிறையில் இருப்பதற்கு கூட நம்மால் முடியவில்லை, தயங்குகின்றோம். ஆனால் அந்த மக்களை பாருங்கள், ஹிஜ்ரத் என்ற ஒரு சோதனை, மக்கா விட்டு துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். மதினாவிற்கு வந்து அங்கு அவர்கள் உட்கார ஆரம்பித்த உடனே தொடர்ந்து போர்கள், முதலில் பத்ர் போர், அதற்கடுத்து உஹது என்று பல போர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவில் வைத்து மதினாவில் வைத்து சந்திக்கின்றார்கள். மக்காவில் இருந்து வந்த பிறகு பல்வேறு போர்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த அந்த காலகட்டத்தில் எல்லாம் அந்த நபித்தோழர்கள் யாருமே தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை விட்டு கடுகளவு கூட தடம் புரளவில்லை, கடுகளவு கூட தடம் புரளவில்லை. அவர்கள் கொள்கையில் இருந்து விலகி செல்லவில்லை, அந்த கொள்கையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார்கள். அவர்கள் சோதனைக்காக வேண்டி கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. பல்வேறு சோதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் யாரும் சந்திக்கவில்லை, சிறைச்சாலைகளை அனுபவிக்கவில்லை, கொள்கைக்காக வேண்டி வெட்டு குத்துகள் என்று சந்திக்கவில்லை. ஏதோ ஒரு சில ஊர் நீக்கங்களை சந்தித்திருக்கின்றோம், அவ்வளவுதான். பள்ளியில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். காவல்துறையில் நம் மீது புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து ஒரு பெரிய சோதனையை நாம் எதையும் சந்தித்து விடவில்லை. ஆனால் அப்படி இது போன்ற சோதனைகள் எல்லாம் வறுமையானால் இந்த கொள்கையில் இருந்து நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை போர்க்களங்களை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த போர்க்களங்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்க்களம் அஹ்ஸாப் போர்க்களம். இந்த அஹ்ஸாப் போர்க்களத்திற்கு 2 பெயர், ஹந்தக் போர் என்று பெயர், அதுபோன்று அகல் போர் என்றும் பெயர். ஹந்தக் என்றால் அரபி, அகல் என்றால் தமிழ். அஹ்ஸாப் என்றால் படைகள். படைகள் என்றால் என்ன? மக்காவை உள்ள முஷ்ரிக்குகளும் இணை வைப்பவர்களும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள இணை வைப்பார்களும் அதுபோன்று மதினாவில் இருக்கக்கூடியவர்கள், மதினாவை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே மொத்தமாக ரவுண்டு கட்டி அடிப்பார்கள் என்று சொல்வார்களே, அது போன்று சூழ்ந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே அடியாக ஒரே இடத்தில் கதையை முடித்துவிட வேண்டும் என்று குழுமி நிற்கின்றார்கள். எல்லாருமே அப்படியே படையெடுத்து வர்றாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். யூத சக்திகள், மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று எல்லோருமே ஒன்று திரண்டு வந்து விட்டார்கள். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது ஆலோசனை செய்து இவ்வளவு பெரிய படையை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று யோசிக்கின்றார்கள். அந்த மதினாவிற்கு அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் உள்ளிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் பின்பக்கத்தில் இருந்து தங்களுக்கு வரப்போவதில்லை. மதினாவிற்கு முன்பக்கமாகத்தான் படைகள் வர வேண்டும். அந்த படைகள் உள்ளே வந்து தாக்கிவிடாமல் ஒரு அழகான ஒரு வியூகத்தை நபி தோழர்களுடைய ஆலோசனையின் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கின்றார்கள். மதீனாவை சுற்றி பெரிய ஒரு அகல் தோண்டி விடுவோம். இந்த அச்சன் புதூரை சுற்றி பெரிய ஒரு அகல் தோண்டிவிட்டால் இந்த பக்கத்தில் இருந்து யாரும் வர முடியாது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பக்கம் எல்லாமே மலை, கோட்டை, கொத்தளங்கள் எல்லாம் இருக்கின்றன. முன்பக்கத்தில் தான் வர வேண்டும். அந்த முன்பக்கத்தில் அப்படியே பெரிய அகல்களை தோண்டுகின்றார்கள். தோண்டுவதற்குண்டான அந்த யோசனை, அந்த ஆலோசனை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கூட்டத்திலே, ஆலோசனை கூட்டத்திலே எடுத்து அதை செயல்படுத்துகின்றார்கள். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்படி செயல்படுத்தி அந்த அகலை தோன்றுகின்றார்கள். தோண்டக்கூடிய அந்த மக்களுக்கு பாருங்கள், இஸ்லாமிய ராணுவம் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான உணவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெறுகின்றது. என்ன சொல்கின்றார்கள்? லா நதூகு தவாகன் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் நாங்கள் சாப்பிடவே இல்லை. பாருங்க, இப்படி எந்த ஒரு கொள்கை தோழர்களையும் எந்த ஒரு கூட்டத்தையும் உலகத்தில் நீங்க சந்திச்சிருப்பீங்களா? ஒவ்வொரு நாட்டிலேயும் ராணுவத்திற்காக வேண்டித்தான் அதிகமான தொகையை பட்ஜெட்டிலே ஒதுக்குகின்றார்கள். இந்தியாவுடைய பட்ஜெட்டை எடுத்துக்கங்க, அமெரிக்காவுடைய பட்ஜெட்டை எடுத்துக்கங்க, எல்லா விதமான செலவுகளையும் விட அதிகமான செலவு எதற்காக வேண்டி ஒதுக்குகின்றார்கள் என்றால் ராணுவத்திற்கு தான் ஒதுக்குகின்றார்கள். இந்தியாவில் உள்ள ராணுவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது இதர பகுதிகளில் உள்ள இதர நாடுகளில் உள்ள ராணுவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா விதமான உணவும் தாராளமாக கிடைக்கும். நல்ல சாப்பிடுவாங்க, நல்ல குடிப்பாங்க, எல்லா விதமான சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்படி உணவு சர்வ சாதாரணமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த இஸ்லாமிய ராணுவம், இந்த படை கொழுத்து நல்ல தின்று கொழுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்கை விரோதிகளை சந்திக்கின்றார்கள். இவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் பட்டினி பட்டாளமாக இருக்கின்றார்கள். 3 நாட்கள் சாப்பிடாமல் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். இதற்கு இடையிலே ஒரு பெரும் பாறை ஒன்று குறுக்கிடுகின்றது. அந்த பாறையை தகர்க்க முடியவில்லை. அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்துதான் முறையிடுகின்றார். இந்த அகல்ல ஒரு பாறை ஒன்று குறுக்கிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய உளியை வைத்து நான் தகர்த்து பார்த்தேன், தகரமாட்டேன் என்கிறது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ நான் வருகிறேன் என்று சொல்கின்றார்கள். வரக்கூடிய அந்த தலைவருடைய உடலில் பார்த்தீர்கள் என்றால் பல நாட்களாக குடல் நிறையாமல் பசியோடு பட்டினியோடு அந்த வயிறு அதுல குழி விழுந்திருக்கின்றது. அந்த குழி நிமிர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செங்கல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே வைத்து கட்டியிருக்கின்றார்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம பார்த்திருக்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு சோதனை எல்லாம் வந்தால் நாம் இந்த கொள்கையில நிற்போமா நிலைப்போமா என்பது கேள்விக்குரிய. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். செல்வத்தோடு அன்றாடம் நாம் சாதாரணமாக போர்க்களத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண சமாதான காலத்தில் வீட்டிலே வசிக்கின்ற பொழுது பழங்கஞ்சி இல்லாத அளவிற்கு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம்.
அப்படிப்பட்ட ஒரு சோதனையை நம்ம வீட்டுல சந்திச்சிருக்கிறோமா? எவ்வளவு பெரிய ஒரு பாட்டாளி வர்க்கமாக இருக்கட்டும், அவனுடைய வீட்டில் ஒரு துவையல் வைத்து, ஒரு சம்பல் வைத்து, தேங்காய் துவையல் வைத்து, அன்றைக்கு அவனுடைய குடலுக்கு, அவனுடைய உடலுக்கு, அவனுடைய அவனுக்கு ஊன் செலுத்தப்படும், உணவு சாப்பிட்டுருவான். ஆனா போர் படையில வந்து நிற்கிறாங்க, களத்துல வந்து நிற்கிறாங்க, அதுவும் நிலத்தை தோண்டி கொண்டிருக்கின்றார்கள், பல அடி அளவிற்கு தோண்டுகின்றார்கள். அப்படி தோண்டக்கூடிய அந்த பட்டினி பட்டாளத்திற்கு 3 நாட்கள் சாப்பிடவில்லை. அல்லாஹ்வுடைய நாம பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் வயிறு நிறைவில்லை என்றால் நம்ம இப்படி நிமிர்ந்து படுக்க முடியாது. ஏன்னா அந்த வயிற்றுல குழி விழுந்து பள்ளம் விழுந்து தூக்கம் வராது. கவிழ்ந்து படுத்தால் தூக்கம் வரும் பசியில. பார்த்திருக்கிறோம் இல்லையா? இங்கு என்ன செய்கின்றார்கள்? மண்வெட்டியை பிடித்து, கடப்பாறையை எடுத்து, உளியை எடுத்து, பாறையை தகர்க்கவும். அதுவும் அரபு நாட்டினுடைய மண் இருக்கிறது, நீங்கள் அங்கு சென்றிருந்தால் பார்க்கலாம். கபருக்காக வேண்டி குழி தோண்டுவார்கள். அந்த மண்ணை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கரடு முரடான மண். நம்ம நாட்டில் உள்ள கரிசல் மண்ணை போன்று, செம்மண்ணை போன்று கிடையாது. எல்லாம் பாறை மாதிரி எப்படி இருக்கும் மண்ணு, நல்ல வெயில்ல இறுகி போய் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மண்ணை மதீனாவை சுற்றி அவர்கள் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உணவு எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழியை தோண்டி உளியை வைத்து அந்த பாறையை உடைக்கின்றார்கள். அது அப்படியே பிளந்து விடுகின்றது அல்லாஹ்வுடைய அற்புதத்தால். பட்டினி தலைவர் காய்ந்த வயிற்றோடு, ஒட்டிய கன்னத்தோடு, குழி விழுந்த கண்களோடு, அதே சந்தர்ப்பத்தில் கொள்கை உறுதியோடு, கொள்கை வைரத்தோடு, உறுதியான நெஞ்சத்தோடு இந்த படைகளை, முகம்மதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை, முஸ்லிம்களை, பெண்களை, ஆண்களை இந்த மதீனாவில், இதுதான் அவர்களுடைய லாஸ்ட் டிச் எஃபர்ட் என்று சொல்வார்களே, கடைசி கட்டமாக இவர்களை ஒழித்துவிட வேண்டும் என்று அனைத்து சக்திகளும் திரண்டிருந்தன. இந்த கொள்கையை சொல்கின்ற, உறுதியாக போதிக்கின்ற எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரிதான், எல்லா படைகளும் திரண்டு எதிர்க்கத்தான் செய்யும். பார்க்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய ஜமாத்தில் இருந்து ஒருவர் வெளியே சென்றார். அவர் பிரச்சாரத்திற்காக வேண்டி பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்கின்ற அந்த வேளையிலே அவருடைய பேச்சை கேட்க வரக்கூடியவர்கள் யார்? நாம எந்தெந்த இயக்கத்தில் இருந்து வெளியே வந்தோமோ அவர்கள் வருகின்றார்கள். வெளிப்படையாகவே சொல்லுவோம், ஜாக்கு வருகிறது, தமுக வருகிறது, விடியல் வெள்ளி வருகிறது, சுன்னத்து வல் ஜமாஅத்து வருகிறது இல்லையா? இதற்கு எல்லாரும் நாம அழிந்து போக மாட்டோமா? இவர்கள் தொலைந்து போக மாட்டார்களா? இவர்கள் நாசமாகி விட மாட்டார்களா என்று அன்றைய காலத்தில் பார்த்தோமே, அது மாதிரியான சோதனை நம்மால் தாங்க முடியாது. இன்றைக்கும் நாம் என்றால் ஒரு மிடல் அதிகமாக தண்ணீர் குடிப்பார்கள் என்று வழக்கத்திலே சொல்வார்களே, அது மாதிரியான நிலை இன்றைக்கும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படியே சுற்றி வந்து நிற்கின்றது. ஆயுத பலமில்லை, பொருளாதார பலமில்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சண்டை காலத்தினுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சாதாரணமான அவர்களுடைய சமாதான காலத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இன் குன்னா நம்புருல் ஹிலால, நாங்கள் பிறையை பார்ப்போம், ஸலாஸத அஹில்லத்தின் ஃபீ ஷஹரைன், 2 மாதங்கள்ல 3 பிறைகளை பார்ப்போம். மா ஊகிதத் ஃபீ அபியாத்தி பைத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார், முஹம்மதுடைய வீட்டில் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புல நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. என்றைக்காவது நாம சந்திச்சிருக்கிறோமா? ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இது மாதிரியான ஒரு சோதனையை நாம சந்திச்சிருப்போமா? அந்த மக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய சோதனையை சந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, எப்படி நீங்க வாழ்றீங்க, உங்களுடைய ஜீவனாம்சம் எப்படி கழிகிறது என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, அல் அஸ்வதான், இலக்கியமா சொல்றாங்க, 2 கருப்பு, ஒன்று பேரிச்சம்பழம், இன்னொன்று தண்ணீர், இதைத்தான் நாங்க குடிச்சுக்கிறோம். பக்கத்து வீடுகள்ல பால் கறப்பதற்கு இரவலாக ஒட்டகம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒட்டகங்கள்ல இருந்து எங்களுக்கு பால் வரும், அதை சாப்பிட்டுக்கிறோம். திரவ ஆகாரம் தான், திட ஆகாரம் கிடையாது.
எல்லாம் லிக்விட் தான். இப்படி வாழ்வோமா நாம? இந்த மாதிரி வாழ முடியுமா? இப்படி வாழக்கூடிய இந்த சமுதாயம் அந்த அஹ்ஸாப் என்ற ஒரு பெரிய போர், ஒட்டுமொத்த அரபகமே திரண்டு மதீனாவை ஒரு கபருக்குழியாக ஆக்கிவிட வேண்டும், இப்படி வந்துட்டாங்க. இப்போதான் திட்டம் போட்டு இப்படி அந்த அகல் குழியை தோண்டி அந்த பாறையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வயிற்று பகுதி அப்படியே தெரியுது. அந்த வயிற்று பகுதியில அழகான தோற்றம், சிவந்த மேனி. அந்த சிவந்த மேனியில, சிவப்பு மேனியில அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வயிற்றில் அப்படியே புழுதி படிந்ததை நபி தோழர்கள் பார்த்து அப்படியே வர்ணித்து சொல்றாங்க. தோழர்களோடு தோழராக நின்று, தொண்டரோடு தொண்டராக நின்று அவர்களும் சேர்ந்து மண்ணள்ளி போடுகின்றார்கள். அந்த பசியை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் துடிச்சு போய் தன்னுடைய தோழர்கள் இப்படி பசியில் வாடுகின்றார்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் மர்மை உலக வாழ்க்கை தான். அந்த பசியை பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படி பசியில கிடக்குறாங்க. அல்லாஹ் மக்ஃபிரில் முஹாஜிர், அல்லாஹ் மக்ஃபிரில் அன்சார் வல் முஹாஜிரா, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு, நீ அருள் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் அவர்களுடைய காதுகள்ல விழுந்த உடனே பதில் சொல்றாங்க. நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. என்னுடைய அருமை தோழரே, தொண்டர்களுடைய நாடி துடிப்பை அறியக்கூடியவர்களே, அடி வைத்து பசியை உணரக்கூடிய என்னுடைய இன்னருமை தலைவரே, அவங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த முகம்மது இடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? இந்த உடலையும் உயிரையும் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கின்ற பொழுது என்னுடைய தலைவரே, எங்களுடைய அடி வயிற்று பசியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதற்காக வேண்டி அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். இந்த பசியிலையும் உங்களை விட்டு நாங்கள் ஓட மாட்டோம். இந்த பட்டினி படை உங்களோடு உயிரை துறப்பதற்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது கேவலம் இந்த பசிக்காக வேண்டி உங்களை விட்டு நாங்கள் போய்விடுவோமா? என்ன சமுதாயம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உலகத்துல எங்காவது கண்டிருப்போமா, கேட்டிருப்போமா? கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய அந்த கொள்கை, ஏகத்துவ கொள்கை, அவன் ஒருவன் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டிதான் மக்காவில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து வந்து மதீனாவுல நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? உன்னை சும்மா விட மாட்டோம் என்று சொல்லிதான் கிளம்பி வருகின்றார்கள். அத்தனை பேர்களும் வந்து கிளம்பி நிக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கும் போது, கடந்த காலங்களில் நமது ஊரில் நாம் சந்தித்த அந்த எதிர்ப்பு அலைகள், எதிர்ப்பு மலைகள், எதிர்ப்பு வெள்ளங்கள், அதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் சிறு சிறு துகள்கள், அவ்வளவுதான், தூசுகள் தான். அவர்கள் சந்தித்த அந்த சோதனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, உரசி பார்க்கும்போது மிக சாதாரணமானவை, அற்பமானவை, அரிதானவை. என்ன விதமான சோதனை அவங்க சந்திச்சாங்க? இந்த கட்டத்தில் தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியை கண்டு பொறுக்க முடியாம தன்னுடைய வீட்டுல வந்து சொல்றாங்க, தன்னுடைய மனைவி இடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான பசியில இருக்கிறாங்கம்மா. இன்றைக்கு தௌஹீது சகோதரர்களிடத்துல பல பேர்களிடத்துல விருந்தோம்பல் தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. நிறைவு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, விருந்தோம்பல் தன்மை மிக குறைவாக இருக்கிறது. வீட்டுக்கு அழைத்து சென்றால் பீவி நம்மளை அடிப்பாங்களா என்ற அளவுல ஒவ்வொரு புருஷனும் பயப்படுற மாதிரியான ஒரு நிலைமை. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்கன்னா சாப்பிடாமலா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட்டுதான் வந்திருப்பாங்க. சரி, அப்படியே சாப்பிடலனாலும் நம்ம வீட்டுல சாப்பிட்டாலும் சாப்பிட்டு எதுவும் கொடுக்காமலையா போவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியான நிலவரத்துல அந்த மக்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு பசியில கிடக்குறாங்க என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடிச்சு போய் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் போல ஒரு அரை மரக்கால் அல்லது ஒரு மரக்கால் கோதுமை தான் இருக்குது, ஒரு வயசு நிரம்பாத ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது,
என்ன செய்ய முடியும் என்று சொன்ன உடனே அதை அறுத்து போடு, இந்த கோதுமையை குழைச்சு வச்சு ரசூலுல்லாஹ்வை நாம கூப்பிட்டு வருவோம் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காது வைத்தார் போன்று, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் 1-2 பேர் மட்டும் வாங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பொது பிரகடனம் செய்துட்டாங்க. ஏய் வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. முஹாஜிர்களே அன்சாரிகள் வந்தோடனே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படியே அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு. இருக்கிறது கொஞ்சம் போல 1000 பேர் இருக்கிறாங்க. பசி, கடுமையான பசி. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். 3 நாள் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? இறை எடுத்தா, எடுப்பு எடுத்தா தாங்க முடியுமா? கடுமையான முறையில பசியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பசியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அழைப்பு கொடுத்த உடனே ஜாபிர் அப்படியே அரண்டுட்டாங்க, மிரண்டுட்டாங்க. அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே உள்ள நுழையறாங்க. பிக்க பிக்க உங்க வேலை இதுதான், இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களே, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் சேர்த்து இப்படி அழைச்சிட்டு வந்தீங்களே, எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லி விட்டாங்க, ரொட்டி மாவை நான் வந்த பிறகு குழைச்சுக்க, அது போன்று சட்டியில உள்ள அந்த அடுப்பை நீ கீழே இறக்காத, நான் வந்து பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. அவர்கள் கை வைக்கிறாங்க. அங்கு ஒரு அற்புதம் நடக்கின்றது. 1000 பேர்களுக்கும் கொடுத்து, 1000த்திற்கு மேற்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுத்து மிஞ்சி நல்லா சாப்பிடுறாங்க. பக்கத்து வீட்டிற்கும் அந்த பரக்கத்து போய் சேருது ரசூலுல்லாஹ் கை வச்சு. இது எல்லா கட்டத்திலையும் கிடையாது. என்ன நம்ம ஆளு இது தெரிஞ்சிருந்தா இதையும் மௌலிதுல சொல்லிருப்பான். நான் தேடி பார்த்தேன், இதை மௌலிதுல சொல்லல. யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்மாயி ஃபரவ்வல் ஜெய்ஸ பில் மததி யா சய்யதி யா ரசூலுல்லாஹி ஒரு பைத் இருக்குல்ல, இந்த பைத்துல இத சொல்றான். யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன், விரல்களில் தண்ணீர் பிரவாகமிட்டு ஓடியவரே, கவிதையில படிக்கிறான். யாமன் தஃஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்மாயி, தன்னுடைய 2 விரல்களிலும் தண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடி ஃபரவ்வல் ஜெய்ஸ பில் மததி, படைக்கே தண்ணீர் புகழ்த்தினீரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இது போன்ற சில அற்புதங்கள்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் நடந்திருக்கு. எப்போது நடந்திருக்குதா? தப்பாது தினந்தோறும் நடந்திருக்கா? கிடையாது. எப்போதாவது ஒரு வேளையில நடக்கும். அப்படிதான் இந்த கந்தக் போர்ல நடக்குது. இந்த கந்தக் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாப்பிட்டு வந்து அந்த படையை சந்திக்கிறாங்க. அந்த படைகள் எல்லாம் கிளம்பி வருகின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த படை வந்ததே, இதெல்லாம் நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். என்ன சொல்றான்? எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா, இது ஜாவூக்கும் மின் ஃபௌகிக்கும், மேலிருந்து வருகின்றார்கள். மேலிருந்தால் மதீனாவுக்கு உள்ளுக்குள்ள அந்த கோட்டைகள்ல யூதர்கள், பனு குறைலா என்ற யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, நமக்கு மத்தியில எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இருக்கக்கூடாது, எங்களுக்கு எதிராக போர் நடந்தால் நீங்கள் எங்களுடைய எதிரணியில வந்து நிற்கக்கூடாது என்று போர் உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அவன் மேல இருந்து கீழே இறங்கி வர்றான். ஒமின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்தும் கிளம்பி வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், இது தாகத்தில் அபுசார், உங்களுடைய பார்வைகள் ஏற சொருக ஆரம்பித்து விட்டன. பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய உள்ளங்கள் தொண்டை குழிக்கிட்ட வந்துருச்சு. பில்லாஹி துனூனா, அல்லாஹ் இப்படி நம்மை கொண்டு வந்து விட்டு விட்டானே என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீர்கள். அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய படை
நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அம் ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மத்தா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தினருக்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்படுகின்ற அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை ஒப்புக்கொண்டிருந்த அந்த மக்கள், ஈமான் கொண்ட அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று ஏங்கக்கூடிய அளவுல, குரல் கொடுக்கக்கூடிய அளவுல அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னான, அது மாதிரி இந்த அஹ்ஸாப் போர்ல அப்படியே ஆட்டுவிக்கப்படுறாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுனாலிக குப்துலியல் முஃமினூன், இந்த இடத்தில் மூமின்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு, அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். ஜில்சாலன் ஷதீதா, கடுமையாக அப்படியே உழுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய ஒரு சோதனையை அவர்கள் சொன்ன எல்லா திக்கில் இருந்தும் திசைகள் இருந்தும் படைகள் வந்து அப்படியே குவிஞ்சு குவிஞ்சு நிக்குது. இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நாம இது மாதிரி போலீஸ் போர்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே பயந்து நடுங்கிருவோம். பாக்கிறோமா இல்லையா? நம்முடைய உடல் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பித்து விடும், இல்லத்துல பீதி கொண்டு விடும், மிகப்பெரிய ஒரு திக்குமுக்காகக்கூடிய அளவுல நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய அந்த படைகள் எல்லாம் வருகின்றன. அந்த படைகளை பார்த்த அந்த நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள், வலம்மா ரஅல் மூமினூனல் அஹ்ஸாப், சுற்றி வந்த அத்தனை படைகளையும் 10,000 பேர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் காலூ ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, வமா ஸாதகும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, இது அவர்களுக்கு ஈமானையும் கொள்கை உறுதியையும் தஸ்லீமா மன அமைதியும் தான் அதிகப்படுத்தியது. ஒரு அளவுகள் வச்சுக்கங்க, நாம ஈமான்ல இருக்கிறோம் என்றால் அத்தனை படைகளும் வந்து சூழ்ந்து வந்து நிற்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டா இப்படித்தான் இருக்கும் என்று மன அமைதி வரணும். ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு திடுக்கம் இருக்கும். இருந்தாலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நமக்கு இப்படிப்பட்ட சில சோதனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல, அடி உள்ளத்துல வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் நாம் நயவஞ்சகர்கள். ஏன் தெரியுமா? நயவஞ்சகர்கள் சொல்ற அவங்களை பத்தி குறிப்பிடுறான், இது யக்கூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், நயவஞ்சகர்களும் உள்ளத்தில் நோய் குடிகொண்டவர்களும் சொல்கின்றார்கள், மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்திருக்கிறார்கள். நஊது பில்லாஹ் மின், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்படி சொல்வார்கள். இவர்கள் தான் இப்படி கருதுவார்கள். ஒரு சோதனை என்று வந்த உடனே அந்த ஸ்பாட்டை விட்டு நகன்று செதறி நெல்லிக்கனிகள் போல் ஓடுகின்றார்களே, இவர்கள் மூமின்கள் கிடையாது, நயவஞ்சகர்கள் என்று சொல்றான். அப்படி அஹ்ஸாப் போர்ல பல பேர்கள் நாங்கள் ஊருக்கு போறோம், எங்களுடைய வீடுகள் எல்லாம் காலியாக கிடக்கின்றன, பாதுகாப்புக்கு ஆள் இல்ல என்று கெஞ்சி கொண்டு அப்படியே தப்பிக்க ஓடுறான். இந்த நேரத்தில் இந்த மூமின்கள் மட்டும் இவ்வளவு பெரிய படைகளை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வாக்களித்தது, நாங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டோம், இங்கேயே உறுதியா நிற்போம், இந்த கொள்கைக்காக வேண்டி நிற்போம், இந்த கொள்கைக்காக வேண்டி சாவோம் என்று சொல்லி நிற்கிறார்கள். இப்போது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? வல்ல ரஹ்மான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இத பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாத்துக்கும் ஜுனூதன், உங்களை நோக்கி ஒரு பெரும் படைகள் திரண்டு வந்தன. ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹா, அவர்களை நோக்கி ஒரு காற்றை அனுப்பினோம். வ ஜுனூதல் லம் தரௌஹா, நீங்கள் பார்க்காத படையினரையும் மலக்குகளை வானவர்களை நாம் அனுப்பி வைத்தோம். வ கானல்லாஹு பிமா தஅமலூன கபீரா, அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, அவ்வளவு சோதனை வந்துருச்சுன்னு வைங்க, உறுதியா நின்று விட்டோம் என்றால், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் என்று சொல்கின்றானே, உதவி வந்துருச்சு. என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்ஸாப் போரின் போது பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சோதனையில தான், அந்த போர்க்களத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுகையை கூட தவற விட்டு விடுகின்றார்கள். ஹபசூனான் ஸலாத்தில் உஸ்தா,
இவர்கள் நம்மை இந்த அசர் நேர தொழுகையை விட்டு தடுத்து விட்டார்கள். மலல்லாஹ் குபூரஹும் வயூத்தஹும் நாரா, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களிலும் நெருப்பை வைத்து நிரப்புவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த போர்ல அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். கடுமையான குளிருங்க. பனி என்றால் அது அரபகத்து குளிர் உங்களுக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லை. அரபு நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். கைகால்கள் எல்லாம் அப்படியே அந்த உள்ளங்கால்கள் உள்ளங்கைகள் எல்லாம் அப்படி வெடிப்பெடுத்துரும். அது போன்று உதடுகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்து விடும். அந்த மாதிரியான கடுமையான பனி. இப்படிப்பட்ட இந்த பணியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரி படைகள்ல போய் வேவு பார்க்க சொல்றாங்க. அவன் நபி தோழர்கள பேர் சொல்லாம குறிப்பிடுறாங்க. யாராவது ஒரு ஆள் எதிர் முகாமுக்கு சென்று தகவல் கொண்டு வருவாரா? அப்படி யார் தகவல் கொண்டு வருகிறாரோ அவர் என்னுடன் நாளைக்கு சோனத்தில் இருப்பாங்க என்று சொல்கின்றார்கள். யாரும் அசையல்ல. இரண்டாவது தடவையும் சொல்றாங்க, மூன்றாவது தடவையும் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல இடம் வருது. இப்படி சொன்ன பிறகு யாருமே அசையாத அந்த நேரத்தில் அவ்வளவு குளிர், தாங்க முடியாத ஒரு குளிர். இந்த நேரத்தில் ஹுதைஃபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹுதைஃபா வா நீ போய் பாரு என்று சொல்லிவிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் துஆ செய்து அனுப்புறாங்க. அவங்க அப்படியே அந்த குளிர் நேரத்தில் சூடேற்றப்பட்டவர்களை போன்று மின்னலாக அங்க போய் நிற்கிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க அங்கு செல்லுங்கள், தகவலை மட்டும்தான் எடுத்துட்டு வர வேண்டுமே தவிர நீங்கள் அங்கு போய் யாரையும் உசுப்பி விடாதீர்கள். நீங்கள் அங்கு வந்தீர்கள் என்ற அந்த சலனத்தை அங்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடும். என்ன நடக்குது என்பதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று அந்த தகவலை சேகரிக்க சொல்றாங்க. இவர் போறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தால் அபூ சுஃபியான் அந்த கடுமையான குளிர்ல நெருப்பை மூட்டி அந்த அடுப்பை பத்த வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. முதுகு நல்ல வெண்தரை போன்று இவருக்கு காட்சியா இருக்குது. அபூ சுஃபியானுடைய முகம், அபூ சுஃபியான் தான் உட்கார்ந்து இருக்கிறார் என்பது நல்ல இவருக்கு தெரிந்து அவர் அந்த அடுப்பை நோக்கி நெருப்பை நோக்கி அதை மூட்டுறதுக்காக வேண்டிய அந்த நெருப்பை எல்லாம் நல்ல மூட்டி குளிராடுவதற்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. முதுகு நல்ல முரம் போல் காட்சி அளிக்கிறது. அப்ப நினைக்கிறாங்க அம்பையும் வச்சுட்டார். ஒரு தடவை அப்படியே அந்த அம்பை ஏது விட்டால் போதும், முதுகுல போய் டச் பண்ணி ஆள் க்ளோஸ் ஆயிடுவார். அல்லாஹ் அவருக்கு ரொம்ப நாள் ஆயுச நீடிச்சு வச்சு பின்னால இஸ்லாத்துக்கு வர வச்சுட்டான். மக்கா வெற்றியின் போது அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போது இப்படி அம்பை வச்சு இப்படி அவர் எய்ய நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் நீ அங்க போய் உசுப்பி விடாத அப்படின்னு சொல்லிட்டாங்களே, சலனத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்களே, நாம விட்டுருவோம் என்று சொல்லி அங்கிருந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தகவலை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அவங்கள பக்கத்திலேயே போடுறாங்க. அவ்வளவு குளிர். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய காற்றை அனுப்புறான். அதுதான் சொல்றான், உங்களை அரசல்னா அலைஹிம் ரீஹன், அவர்களுக்கு எதிராக ஒரு காற்றை அனுப்பினோம். அந்த காற்றுல அபூ சுஃபியானுடைய படை எதிரிகள் யார் யாரெல்லாம் வந்திருந்தார்களோ அத்தனை பேர்களுமே சின்ன பின்னமாகப்பட்டு சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். தப்பிச்சது போதும் என்று அவர்கள் அப்படியே கிளம்பி ஓடிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய படை! அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, வமா யாலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, உம்முடைய இறைவனுடைய படையை அவனை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். அவ்வளவு படையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த மக்கள் எல்லாம் அப்படியே சிதறி ஓடிவிட்டார்கள். இப்போதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. அல்லாஹ் நகுசூகும், இனிமேல் நாம் தான் அவர்களை எதிர்த்து போர் தொடுப்போம். வலா யகுசூனா, நம்மை இனிமேல் அவர்கள் எதிர்த்து வரமாட்டார்கள். மொத்தமா மதீனாவில் வச்சு அப்படியே குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று மொத்தமா கிளம்பி வந்தாங்களே, அத்தனை பேர்களும் அல்லாஹ் இந்த பெரும் காற்றை, குளிர் காற்றை வைத்து, ஒரு கொடுமையான ஒரு சூறை காற்றை வைத்து, அதுவும் பனி புயல் காற்றை வைத்து அவர்களை சிதறடிக்க செய்த பிறகு இனிமேல் இவர்கள் நம்மை எதிர்த்து போர் செய்ய மாட்டார்கள். இந்த மக்கத்து குறைஷிகள் இனிமேல் நாம் தான் அவர்களை எதிர்த்து போர் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அப்படி உருவாகி அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக மக்காவை அவர்கள் கையில் பிடிக்கின்றார்கள். இதற்கு அடுத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹை எதிர்த்து போர் செய்ய வரவே இல்லை. பார்த்தீர்களா, அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு உதவியை இந்த போர்க்களத்திலே செய்தார். இந்த அஹ்ஸாப் போர் முடிந்த உடனே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல வந்து உட்கார்றாங்க. நபி தோழர்கள் வீட்டுல வந்து உட்கார்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். அவ கது வலாத்த சிலாஹ, என்ன ஆயுதங்களை கீழே வச்சிட்டீங்களா? இப்போதான் ஒரு போரை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ஆயுதங்களை வச்சிட்டீங்க, மலக்குகளாகிய நாங்கள் ஆயுதங்களை வைக்கவில்லை. இதோ இந்த இடத்திற்கு வாருங்க அப்படிங்கிறாங்க. எந்த இடம்? உள்ளுக்குள் இருந்து குழி பறித்தார்களே பனு குறைலா, அந்த யூதர்கள், அவர்களையும் சும்மா விட்டுவிடக் கூடாது. அவர்களின் இந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்களையும் எதிர்த்து நின்றாக வேண்டும் என்று யூதர்களை எடுத்து அடுத்து போர். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்படி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு உட்கார்ந்துருப்போம். இப்பதானப்பா டிசம்பர் 6 நடத்தணும். அதுக்கடுத்து இன்னொரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுங்களேன். நாங்க காசுக்கு எங்க போவோம், வாகனத்திற்கு எங்க போவோம், நாங்க எப்படி வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிறது? போன வாரம் தான் நடத்தணும், இந்த வாரம் 2வது ஒரு ஆர்ப்பாட்டத்தை தூக்குறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்களையும் எல்லா கிளைகளையும் நம்ம கேட்கிறோம்ல. இது ஆர்ப்பாட்டம் தான். என்ன, அங்க போய் 4 கோஷங்கள் தான் போட போறோம், அவ்வளவுதான். வேற என்ன? வேற ஏதாவது நம்ம பெரிய அளவுல சிறைச்சாலையை சந்திக்க போகிறோமா? இல்ல. தூ தூ மானக்கேடு, சீ சீ வெக்கக்கேடு, இதுதான் சொல்ல போறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரும்ப நம்ம கிளம்பி வர்றதுக்கு நாம கடப்பாறை போட்டு கிளப்ப வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு பெரிய பயான சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கம்மா, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க என்று சொல்லி கெஞ்ச வேண்டியிருக்கு இல்லையா? இங்க பாருங்க, போர்க்களம், ஒரு போர்க்களத்தை முடிச்சுட்டு வந்து உட்கார்றாங்க, அடுத்த போர்க்களம். இப்படி போர்க்களங்களை எல்லாம் சந்தித்து அந்த மக்கள் மிக பெரிய அளவுல உழுக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, வஸுல்ஸிலு, அவர்கள் உழுக்கப்பட்டார்கள் என்பது போன்று அஹ்ஸா போர்ல உழுக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி அதற்கு பின்னால் வந்து கிடைக்கின்றது. இதற்கு பிறகும் பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி வந்து சேரும். சாதாரணமாக இருந்தா நமக்கு இந்த சோதனை எல்லாம் வரப்போறது கிடையாது. அருமை சகோதரர்களே, இது மாதிரி இப்படி பல சோதனைகளை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில இது போன்ற இந்த சோதனைகள்ல வெற்றி பெறாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களிடத்தில் 2 விதமான சோதனைகளை சொன்னேன். ஒன்று, இது போன்ற அடக்குமுறைகள், மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு கணைகள், போர்கள், இது போன்ற சோதனை. அடுத்து இன்னொரு சோதனை, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சொந்தக்காரர்களே நாம பகைக்க வேண்டும். இது ஒரு சோதனை. அந்த சோதனையில கூட உறுதியா நின்றுவாங்க. சொந்தக்காரங்களை பகைக்க வேண்டும் என்று வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மாமா, மச்சான், தாய், தகப்பன் என்று வருகின்ற பொழுது கொஞ்சம் கீழே இறங்கிடுவான், கொள்கையை விட்டு. பார்க்கிறோமா இல்லையா? அப்படி இந்த கொள்கையில யாருமே இறங்கிடக்கூடாது. இதுதான் நாம் இன்றைய நேரத்தில் கொள்கை உறுதி என்ற தலைப்பின் கீழ் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கா வெற்றிக்கு முன்பு அவர்கள் மக்கா மீது படையெடுக்க போறாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி அவர்கள் படையெடுப்பு செய்வதற்காக வேண்டிய அந்த முயற்சி செய்கின்ற பொழுது ஒரு தகவல் மக்காவை நோக்கி செல்கின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜுபைர், அதை போன்று மிக்தாத், இவர்களை எல்லாம் அழைத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன இடத்திற்கு போங்க, ரவுலத்தஹா என்ற இடத்துல ஒரு பெண்ணு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ரகசிய செய்தி ஒன்று கடித வடிவில் செல்கின்றது, அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. இவங்க அந்த இடத்துல
குதிரைப்படையில் வேகமாக சென்று அந்த பெண்ணை வழிமறிக்கிறாங்க. ஏமா உன்னிடத்துல ஒரு கடிதம் இருக்குது, மரியாதையா நீ அதை கொடு என்று கேட்கும்போது கடிதம்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொல்லி அந்த பெண் மறுக்கிறார். மரியாதையாக தருகின்றாயா அல்லது உன்னுடைய ஆடை களையப்பட வேண்டுமா என்று சொன்ன உடனே இல்லை என்று சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய கொண்டையிலிருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுக்கிறாங்க. அதுல ஒரு தகவல் மக்காவிற்கு ரகசியமாக அனுப்பப்படுகின்றது. யார் அனுப்பியிருக்கின்றார் என்றால் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழர். அவங்க இந்த செய்தியை அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே விசாரணை நடத்துறாங்க. என்ன இது ஹாத்திப், என்ன உன்னுடைய வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையை நான் பார்க்கிறேனே என்று கேட்ட உடனே அவர் துடிச்சு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குறைஷிகள் கிடையாது, ஆனா குறைஷிகளோடு ஆதரவாக இருந்திருக்கின்றேன். இங்கு இருக்கிறாங்களா மக்காவில் உள்ள முஹாஜிர்கள், அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்களை இங்கிருந்தே இவர்கள் பராமரித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு என்று சில பாதுகாப்பு வளையங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போன்று எனக்கும் ஒரு பாதுகாப்பு, எனக்கு யாரும் அங்க ஆட்கள் கிடையாது, அதனால நான் அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் செய்தேனே தவிர ஒலம் அஃபாலுகு இருத்திதாத நன் தீனி, இஸ்லாத்தை விட்டு நான் தடம்புரண்டு செல்ல வேண்டும், மார்க்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் இந்த காரியத்தை செய்யவில்லை. நான் செய்த காரியம் ஒலாரிலம்பில் குஃப்ரி பாதல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு பிறகு இறை மறுப்பை நான் திருப்தி கொண்டு செய்யவில்லை. மக்கள் அங்க இருக்கிறாங்களா, அந்த உறவுகளை கொஞ்சம் பாதுகாப்போம் என்ற நோக்கத்தில் தான் நான் செய்தேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்றாங்க, இவர் உண்மை சொல்லிட்டாரு, அதனால இவரை நாம் மன்னித்து விடுவோம் என்று சொல்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, தானி அல்ரிபு உன்கா ஹாதல் முனாஃபிக், எனக்கு அனுமதி கொடுங்க, இவனுடைய தலையை வெட்ட வேண்டும், இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர் யாரு தெரியுமா, பத்ர் களத்துல பங்கெடுத்தவர். அல்லாஹ் தஆலா பத்ர் களத்துல பங்கெடுத்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான், யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், ஃபகத் கஃபர்து லக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் பத்ர் கலந்து கொண்ட நபித்தோழருக்கு சொல்லியிருக்கிறான் அல்லவா. உனக்கு தெரியுமா என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டார்கள். இது புகாரில இடம்பெற்றிருக்குது. இங்க என்ன பார்க்கிறோம், இவர்கள் சத்திய இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றிங்கிற அளவிற்கு அந்த காலகட்டம் வரை இவர்களுக்கும் இஸ்லாத்தில் இணையாத முஷ்ரிக்குங்களுக்கு மத்தியிலும் உறவு இருந்திருக்கு. அந்த உறவை பேணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத ஹாத்திபனுடைய அந்த வார்த்தையில் இருந்து தெளிவாக தெரிந்து விட்டது. இப்போதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அருளுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, எனக்கும் உங்களுக்கும் விரோதிகளானவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக உறவினர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு பரிமாறிக் கொள்கின்றீர்களா, அந்த வேலையெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மும்தஹினா என்ற அத்தியாயத்தில் மிக கடுமையாக அவர்களை கண்டித்து விடுகின்றார். அருமை சகோதரர்களே, இதுல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டான், நீங்க இவர்களிடத்தில் எந்த விதமான தொடர்பையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவங்க தான் உங்களை மக்காவிலிருந்து விரட்டியவர்கள். எதற்காக வேண்டி விரட்டினாங்க, அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டதற்காக வேண்டிதான் விரட்டினாங்க. இந்த மக்களிடத்துல உங்களுக்கு எந்த விதமான உறவும் இருக்கக்கூடாது, ஒட்டும் இருக்கக்கூடாது. உமை யஃஅல்ஹு மின்கும், உங்களை யாராவது அப்படி உறவு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் ஃபகத் லல்ல சவா சபீல், அவர்கள் நேரிய பாதை விட்டும் தவறிவிட்டார்கள், வழிகிட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போதுதான் இந்த வசனத்தில் இருந்து நாம விளங்குகின்றோம், நபி தோழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உறவு வைத்திருந்தார்கள் அல்லவா, அந்த உறவுகளை எல்லாம் இப்பொழுது விட ஆரம்பித்து விட்டார்கள். பார்க்கிறோம், ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க ஒரு பெண்ணை, கல்பு என்ற ஒரு கிளையாரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த பெண்ணை அவங்க விவாகரத்து செய்துட்டாங்க.
அவங்க ஆரம்பத்திலேயே இப்படி முஷ்ரிக்குகளுடைய அந்த உறவை துண்டித்து விட்டார்கள். இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் முஷ்ரிக்குகள் மீது இவர்களுக்கு கொஞ்சம் பாசம் இருந்தது. ஏற்கனவே பத்ர் போர்க்களத்தின் போதும் இந்த பாசம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகின்றார்கள். 70 பேர்கள் எதிர் தரப்புல கொல்லப்படுறாங்க. 70 பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணி கைது செய்கின்றது. அப்படி கைது செய்து வச்சு அவர்களை எல்லாம் விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. இவங்களை என்ன செய்யலாம் என்று கேட்கிறாங்க. அந்த கைதிகள்லாம் யாரு என்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஜெய்னபை திருமணம் முடித்த அபுல் ஆஸ் என்பவர், அவர் அந்த கைதிகளுடைய லிஸ்ட்ல இருக்கார். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமக அந்த கைதிகளுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா, அவரும் அந்த படையில இருக்கிறார். அதை போன்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி அகீல், அவரும் அந்த கைதிகள் இருக்கிறார். இவங்க எல்லாம் முஸ்லிம்களை எதிர்த்து பத்ர் போர்க்களத்தில் வந்து நின்றவங்க கைதிகளாக வந்து நிற்கின்றார்கள். இவர் ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் இவர்களை என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் யாரு? அவங்க முகத்தையெல்லாம் பாருங்க. இந்த உங்களுடைய மருமகன் நிக்கிறாரு, இந்த பக்கம் அப்பாஸ் நிக்கிறாரு, இங்க அலியுடைய தம்பி நிக்கிறாரு. இப்படி எல்லாருமே சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நாம நஷ்ட ஈட்ட வாங்கிக்கிறோம். நஷ்ட ஈடு கிடைக்கும் பொழுது இந்த தொகையை வைத்து மக்காவில் உள்ள அந்த காபிர்களை எதிர்த்து நிற்பதற்கு இது நமக்கு ஒரு பலமாகவும் இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த கைதிகளை நாம் மன்னித்து விட்டோம் என்றால் இவர்கள் இஸ்லாத்திற்கு கூட வந்து விடலாம் என்று இந்த நோக்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை யா ரசூலல்லாஹ், மா ரஅல்லதி ரஆ அபூபக்கர், அபூபக்கர் என்ன கருத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கருத்து எனக்கு கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா? இப்போதே என்னிடத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன், இந்த எதிரிகளை அவங்க நம்ம இடத்துல ஒப்படைங்க. அலிக்கு கட்டளையிட்டு அவருடைய தம்பிய கொல்ல செய்யுங்க. எனக்கு என்னுடைய சொந்தக்காரர் கொடுங்க, நான் அவரை கொல்றேன். இப்படி அவரவர்களுக்கு யார் யார் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களையும் நாம் இங்கேயே வெட்டிவிட வேண்டும். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் குறைஷிகள் உள்ள விவிஐபிக்கள், இவர்கள் எல்லாம் உயிரோடு வாழக்கூடாது. நம்மை நாட்டை விட்டு துரத்தியவர்கள் வார் கிரிமினல்ஸ், இவர்கள் எல்லாம் போர் குற்றவாளிகள். இவர்களை மன்னிக்கவே கூடாது. இவர்களுக்கு மரண தண்டனை தான், இவர்களுக்கு நஷ்ட ஈடு கிடையாது. இவர்களை நாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஆஹா, உமருடைய வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்கு என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்த அந்த முடிவை தான் எடுக்கிறாங்க. மன்னிச்சு அவங்கள்ட்ட இருந்து நஷ்ட ஈடு வாங்கியாராங்க. மறுநாள் காலையில இந்த செய்தியை அறிவிக்கிறதே உமர் ரலியல்லாஹு தஆலா தான். இது முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கு. மறுநாள் காலையில வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, என்ன அழுகின்றீர்கள்? எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள்? நீங்கள் அழக்கூடிய காரணத்தை சொல்லுங்கள். அழுக வரும் என்றால் நானும் அழுகின்றேன், அழ முடியவில்லை என்றால் அழுவது போன்று பாவனையாக செய்கின்றேன். ஏனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒண்ணுமில்லப்பா, நேற்று நீ சொன்ன, அதாவது இவங்கள்ட்ட வந்து நாம நஷ்ட ஈடு தான் வாங்கக்கூடாது, இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாய். நாம நஷ்ட ஈடு வாங்கிட்டோம். இந்த நஷ்ட ஈடு வாங்கியதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனையை இந்த மரத்துக்கருல காட்டினா, எப்பாடி அந்த தண்டனை பார்த்துவிட்டு, அந்த காட்சியை பார்த்துவிட்டு இப்படி ஒரு வேதனை இருக்குமோ என்று நாங்கள் துடிதுடித்து அழுது கொண்டிருக்கின்றோம். அபூபக்கர், நான் அபூபக்கர் அதை சொன்ன, அவர் அதற்காக வேண்டி அழுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை அருளுகின்றான், மா கான நபியின் அன் யகூன லஹு அஸ்ரா, நபியிடத்தில் எந்த ஒரு சிறை கைதிகளும் எதிர்ப்பதற்கு தகுதியே கிடையாது. ஹத்தா யுஸ்ஹிர ஃபில் அர்த், அவர்களுடைய ரத்தம் பூமியிலே ஓட்டப்பட்டு ஆக வேண்டும், மரண தண்டனை அவர்களுக்கு கொடுத்து ஆக வேண்டும். துரீதுன அர்லத் துன்யா, காசு பணத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ் மறுமையை தான் விரும்புகின்றான். வல்லாஹு அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் தஆலா மிகைத்தவன், மதிநுட்பமிக்கவன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ்லா கிதாபுன் மினல்லாஹி சபக்,
அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு வார்த்தை முந்திவிட்டது. அப்படி முந்தவில்லை என்றால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அலீம், நீங்கள் வாங்கி இந்த நட்ட ஈட்டிலே மகத்தான மிக பிரம்மாண்டமான ஒரு வேதனை உங்களை தீண்டி இருக்கும். அல்லாஹ் கடுமையா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன ரூட்டை போட்டாங்களோ அந்த ரூட்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த எதிரிகளிடத்துல நட்பு அன்பு உங்களுக்கு என்ன வந்துருச்சு, அவங்க நம்முடைய சித்தப்பா பெரியப்பா மக்கள், அவன் மாமி மகன் மருமக என்ற இந்த சிந்தனை வந்துருச்சு, அதனால நீங்க மன்னிச்சு விடுறீங்க. என்னுடைய விஷயத்தில் இந்த உறவுகள் எல்லாம் வந்து குறுக்கே நிற்கக்கூடாது. இதுதான் நாம் இங்க கவனிக்கணும். இதைத்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதை பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த பத்ரு களத்துல கைதிகளாக வந்த அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அனுப்பிட்டு அபுல் ஆஸ் அவரை மீட்கிறதுக்காக வேண்டி நட்டையீட்டு தொகை வந்திருக்கு நகை வடிவத்தில். ரசூலுல்லாஹ் அந்த நகையை பார்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் தலதலக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இருந்த நகை, அந்த நகையை கொடுத்துதான் ஜெய்னபுக்கு அனுப்பி அவர்கள் அபுல் ஆஸோடு சேர்ந்து வாழ செய்திருந்தாங்க. அந்த நகை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால சொந்த நகை, தன்னுடைய மகளுக்கு கொடுத்த அந்த நகை தனக்கு முன்னால இருக்கும் போது நட்டையிட்டு தொகைக்காக ஈடாகாத வந்திருக்கின்ற பொழுது அதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வே மனம் சங்கடப்படுறாங்க. இவரை கொஞ்சம் விட்டுருங்கப்பா, இந்த நகையை நீங்க அப்படியே திருப்ப கொடுக்கலாமா என்று சபையோர் இடத்தில் கேட்ட உடனே விட்டுருங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நகை தேவையில்லை, திரும்ப அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனை இடுறாங்க, அபுல் ஆஸே, என்னுடைய மகள் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஹலாலானவள் கிடையாது, அவளை உடனே திரும்ப அனுப்பிவிடு என்று சொல்லி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவை அனுப்பி இன்னொரு ஆளை அனுப்பி என்னுடைய மக பத்னி ஏஜெச் என்ற இடத்துல வருவாங்க, அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி அழைத்து விட்டு தன்னுடைய வீட்டில் வைக்கிறாங்க. காஃபிரோடு சேர்ந்து வாழ முடியாது, புரிகிறதா? அவன் இந்த உறவு என்று வருகின்ற பொழுது, பந்தம் சொந்தம் என்று வருகின்ற பொழுது, இதுல அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை விட மருமக, மக, மனைவி, கணவன் என்ற பாசம் மேலங்கி விடக்கூடாது. அப்படி மேலோங்கி விட்டால் நம்மிடத்தில் கொள்கை உறுதி இல்லை, குருதி உறுதிதான் உறுதியாக ஆயிருக்கிறது என்ற அர்த்தம். கொள்கை உறுதி இருக்கின்றது என்றால் இது போன்று உறவுகளுடைய விஷயத்தில், சொந்தங்கள் விஷயத்தில், நம்முடைய இரத்த பந்தங்கள் விஷயத்தில் இறங்கி போயிடக்கூடாது. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இந்த உறவு விஷயத்தில் நமக்கு அவனுடைய அன்பை விட அந்த உறவு மேலாக இருக்குமேயானால் அதற்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு தடுப்பு போடுறான் பாருங்க. பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கையின் போது ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்தை, ஒரு விதியை சேர்க்கின்றார்கள். சுஹைலுங்கிறவர் தான் அந்த விதியை சொல்றார். லா ஏத்திக மின்னா, லா ஏத்திக அஹதுன் மின்னா வ இன் கான அலா தீனிக இல்லா ரதத்தஹு இலைனா. எங்கள்கிட்ட இருந்து யாராவது மதீனாவிற்கு வந்தார்கள் என்றால் அவங்க இஸ்லாத்தில் இருந்தாலும் சரிதான் எங்கள்கிட்ட திரும்ப தந்தாரணும் ஒப்பந்தம். இந்த சந்தர்ப்பத்தில் அபூ ஜந்தல் என்பவர்
இந்த சுஹைலுடைய மகன் தான். அவரு வந்து நிற்கிறாரு. அவருடைய உடல்ல அப்படியே சங்கிலிகள் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அடிக்கப்பட்டு அப்படியே ரத்த வராக வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு நாங்க மதீனாவுக்கு கூப்பிட்டு போறோம் என்று சொன்ன உடனே சுஹைல் சொல்றாரு, இந்த சுஹைலுடைய மகன் தான் அபூ ஜந்தல், ஒருபோதும் அவரை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. அவரை அழைத்து சென்றீர்கள் என்றால் ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் அங்க திரும்ப அனுப்பிட்டாங்க. அருமை சகோதரர்களே, பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ ஜந்தல மக்காவுல திரும்ப கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டல. ஏன்? ஒரு கொள்கைவாதி. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அவங்கள்ட்ட நல்ல புடம் போட்டு வளர்த்துட்டாங்க. அவருடைய உடல்ல அப்படி ரம்பத்தை வச்சு இரு கூறாக பிளந்தாலும் சரிதான், அவங்க இந்த தீனை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அந்த நம்பிக்கை இந்த அபூ ஜந்தல் இடத்தில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் நம்புறாங்க. அவருடைய உடற்கூட்டை வேண்டுமென்றால் எதிரிகளுடைய அந்த தாக்குதல் உடைக்கலாம், அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை உறுதி கூட்டை உடைக்கவே முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் தூக்கி போடுறாங்க. இதற்கு அடுத்து, இந்த ஒப்பந்தத்திற்கு அடுத்து யாரும் மக்காவில் இருந்து வந்தாலும் ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பிடுவாங்க. இதுல ஒருவர் அபூ பஸீர் என்பவர், அவரு ஓடி வந்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்ப அனுப்புறாங்க. 2 பேரு கூட அழைச்சிட்டு போறாங்க கைது செய்யறதுக்கு. கைது செய்து அப்படியே அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அபூ பஸீர்ங்கிறவர் கைது செய்துட்டு போறாங்களே, அந்த மக்கத்து காபிர்கள் உள்ள அந்த அதிகாரி அவங்கள்ட்ட ஒரு வாளை வாங்கி பார்த்துட்டு, ரொம்ப சூப்பரா இருக்குது அந்த வாளு அப்படிங்கிறாங்க. அம்மா அவன் பேயன், என்ன மாதிரியான வாழை தெரியுமா இது, ரொம்ப சூப்பருங்க, கொஞ்சம் கொண்டாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அப்படி வாங்கி அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல தலையை கீழே உருட்டி விட்டார். பக்கத்துல இருந்தானா அவன் எடுத்தா ஓட்டம் 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 ஓடினான் மதீனாவின் எல்லைக்கே ஓடி வந்து விட்டால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல்ல வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஏதோ ஒரு பஞ்சாயத்து விவகாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அபூ பஸீர் வந்து நிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் நீங்க என்ன திரும்ப அனுப்பிட்டீங்க, ஆனா அல்லாஹ் பாருங்க வேறு விதமா என்னை அமைச்சு விட்டுட்டான், நான் அங்கிருந்து தப்பி வந்தேன் அப்படின்னு இவன் போற இழுத்துட்டு வந்துருவான் போல் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அபூ பஸீர் ரொம்ப சுதாரிப்பானாலும் ரசூலுல்லாஹ் 2வதும் இவனோட சேர்த்து நம்ம மக்காவுக்கு அனுப்பிடுவாங்க, இந்த இடத்துல நின்றா சரி வராதுன்னு சொல்லி அவரும் ஓடிட்டார். இப்போது இந்த அபூ பஸீர் அங்கிருந்து தப்பி கடைசியில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவர்கள் அமர்ந்து கொண்டு அங்க ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. அது வேறு சமாச்சாரம். பின்னால இந்த ஒப்பந்தம் போட்டாங்களா, அவங்களே அந்த ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கிறாங்க. மக்காவில இருந்து யார் வந்தாலும் சரிதான், நீங்க அவங்க இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டாங்க வந்தாலும் சரிதான், அவங்களை நீங்க திரும்ப அனுப்ப தேவையில்லை என்ற முடிவுக்கு குறைஷிகளை வந்துட்டாங்க. இங்க நமக்கு இது பாயிண்ட் கிடையாது. இங்க என்ன பாயிண்ட், இதற்கு பின்னால ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு உம்மு குல்சும் அவருடைய பெயரு, உக்பத் பின் அபி முஆய்த் என்பவருடைய மகள். உக்பத் பின் அபி முஆய்த் யாரு? ரசூலுல்லாஹ் காபாவுல தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒட்டகத்தினுடைய கருப்பையை கொண்டு வந்து தூக்கி போட்டாங்களே, அந்த ஆட்கள்ல உள்ள அவருக்கு எதிராகத்தான் ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. பத்ர்ல இவருடைய கதை முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இவருடைய மக சடங்காகி கொஞ்ச நாள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்தாராங்க. மதீனாவிற்கு வந்த உடனே அங்கிருந்து மக்காவுல உள்ள ஆண்கள் உள்ளத்தில் ஜொலித்த இந்த ஈமான் இந்த பெண்ணிடத்திலும் ஜொலித்து மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். மக்காவுல உள்ளவங்க உடனே அபூ பஸீருக்கு ஆள் அனுப்புனாங்களே, அத மாதிரி இங்கிருந்து ஆள் அனுப்பி அந்த உம்மு குல்சும உக்பத் பின் அபி முஆய்த்துடைய மகளை நீங்க எங்களுக்கு திரும்ப அனுப்பணும் என்று சொல்லி வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஒப்பந்தத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தெரியுமா, ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பிடுவாங்கன்னு தெரியும். அதுல இன்னொன்று, அந்த ஒப்பந்தத்தினுடைய விதியில ஒரு பெண்ணு மதீனாவிற்கு வந்தால் என்னங்கிறது இல்ல, அல்லாஹ் அப்படி மறைச்சு விட்டான். இப்போ இந்த பெண்ணை திரும்ப அனுப்பிட கூடாது இல்ல, உடனே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா ஜாஅக்குமுல் மூமினாத் முஹாஜிராத்தின், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலிருந்து வந்தார்கள் என்றால் ஃபம்தஹினூஹுன்ன, ஒரு டெஸ்ட் ஒன்னு வையுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹு ஆலம் பி ஈமானிஹின்ன, இந்த ஈமான் என்பதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்து சம்பந்தப்பட்டது.
ஒரு ஆள் மூமின் இல்லைன்னு சொல்லி நாம வெளிப்படையில பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இது அல்லாஹ்வுடைய வேலை. அதனால அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட ஈமான் இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா வெளிப்படையில இங்க ஒரு டெஸ்ட் வச்சுக்கங்க, ஒரு பரீட்சை வச்சுக்கங்க. அப்படி இப்ப என்ன அழிந்து உன்ன மூமினாத்தின், அந்த பெண்கள் மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் ஃபலா தர்ஜிவு உன்ன இலல் குஃபார், அந்த பெண்களை நீங்கள் காபிர்கள் பக்கம் அனுப்பாதீர்கள். வலா லா உன்ன ஹில்லுல் லஹும், அந்த பெண்கள் காபிரானவர்களுக்கு ஹலால் கிடையாது. வலாஹும் யஹில்லூன லஹும், அந்த காபிரான ஆண்கள் இந்த பெண்களுக்கும் ஹலால் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வலா தும்சிகு பிஸமில் கவாஃபிர், இந்த பெண்களை காபிருடைய வசத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள். புரியுதா? ஏன் இதை சொல்றான்? ஒரு பெண்ணு புருஷன் வீட்டுக்கு போய் விட்டாள் என்றால் அந்த பெண்ணு வீட்டினுடைய அந்த குடும்பம் போய் வாழ்ந்த குடும்பம் தர்கா குடும்பம்னு வைங்க, தர்கா அடிப்படையில் தான் அந்த குடும்பத்தில் அந்த பெண் மாற்றப்படுவார். புரிகிறதா? காதியானி வீட்டுக்கு போய் வாக்கப்படுறா, காதியானியாக அவர் மாறி விடுவார். கிறிஸ்தவ வீட்டுக்கு போறா, கிறிஸ்தவ பெண்ணாக அவள் மாறிவிடுவாள். இதை நாம மனசுல வச்சுக்கிறோம். அதனால நாம நம்முடைய பெண்களை கட்டி கொடுக்கும் பொழுது இணை வைக்கக்கூடிய ஆளுக்கு, தர்கா வழிபாட்டுக்காரருக்கு, தரிகாக்காரருக்கு, ஜிக்ரு போடுறார அந்த கூட்டத்திற்கு, பஜனை மௌலுது படிக்கிறார அந்த பஜனை கச்சேரி குழுமத்திற்கு, குழுவினருக்கு, கச்சேரி பாடகர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை கொடுத்துடக்கூடாது. கொடுத்தால் அந்த பிள்ளைகள் போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம இந்த விஷயத்தை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நாம நம்முடைய பெண்களை அங்கு கொடுத்து விட்டோம் என்றால் அவங்க அந்த வழியிலே போயிருவாங்க. இதுவும் ஒன்று. இது ஒரு தரப்பு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அது போன்று அங்கிருந்தும் பெண்ணை நாம் எடுக்கக்கூடாது. எங்கிருந்து? தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்களே, ஷிர்க்ல இருக்கிறாங்களே, யா கோஸ் யா முஹியத்தீன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களே, ஹாதிரு ஹாதிரு ஹாஜா முயினுத்தீன் ஹாதிரு, இறந்து ரொம்ப நாளாச்சு அவரை போய் கூப்பிட்டு இருக்கிறான். அப்படி கூப்பிடுறாங்களே, ஆத்தங்கரை சையத் அலி ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்களே, கடற்கரை பீமாவை கூப்பிடுறாங்களே. ஆண் தெய்வங்களுக்கு ஆண் தெய்வம், பெண் தெய்வங்களுக்கு பெண் தெய்வம். கொஞ்சம் தெய்வங்களா நம்ம ஆள வச்சிருக்கான், எக்கச்சக்கமான தெய்வங்களை வச்சிருக்கான். நீங்க நெல்லை பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்த பகுதியில் எப்படின்னு தெரியல, அங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேனுக்கு பேரு சையத் அலி ஃபாத்திமா. வேன் இங்கே இருக்குதா? சையத் அலி ஃபாத்திமா. என்ன? அந்த அம்மாவுடைய பரக்கத்து கிடைக்கணும். அந்த ஆத்தங்கரையிலே ஒரு வெள்ளம் அடிச்சு அங்க கிடக்கக்கூடிய பைத்தியம் எல்லாம் இழுத்துட்டு போச்சு, ஆத்தங்கரை அம்மா எழுந்துச்சு காப்பாற்ற முடியல. இது வேற விவகாரம். இப்ப இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த வேன் தான் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த செய்தி நீங்க பரப்பியாவது விடுங்க. இந்த சையத் அலி ஃபாத்திமான்னு போட்டிருக்க ஆக்சிடென்ட்ல இதுதான் அதிகமா மாட்டுது. அப்ப இப்படி இந்த பேர்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட போய் திருமணம் முடிக்கலாமா? அந்த பெண்ணை நாம திருமணம் முடிக்கிறோம், நம்மள்ட்ட வாழ்ந்துகிட்டு இருக்குது, அல்லாஹ் காப்பாத்துறான். திடீர் என்று அந்த பெண்ணோடு நாம வாழ்க்கை புரிந்து நம்முடைய சந்ததி அந்த பெண்ணுடைய கருவுல உருவாகிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நம்ம வஃபாத் ஆகிட்டோம். அந்த பெண்ணு அந்த வீட்டோடையே சேர்ந்து வாழுது. வீட்டினுடைய அந்த குடும்பம் தர்கா குடும்பம், தரீகா குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணு நம்முடைய பிள்ளைய எப்படி வளர்ப்பாங்க? அழகான முறையில எந்த தர்காவை எதிர்த்து, ஊரை எதிர்த்து, உறவை எதிர்த்து, போலீஸ் புகார்களை சந்தித்து, நீதிமன்றங்களை சந்தித்து, வழக்குகளை சந்தித்து, சிறைச்சாலைகளை சந்தித்து வளர்த்தோமே, வளர்ப்பதற்காக இருந்தோமே, அந்த பிள்ளைய இந்த பெண்ணு அழகான முறையில தர்காவுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால நாம அங்கிருந்து திருமணம் முடிக்க கூடாது. கொள்கைவாதிகள் இதுல உறுதியா இருக்கணும். இதுல சோட போனாங்கன்னு வைங்க, அவர்கள் கொள்கைவாதிகள் கிடையாது, அவர்கள்ட்ட கொள்கை உறுதி கிடையாது. நடைமுறையில நாங்க பார்த்து விட்டு இதை சொல்லுகின்றேன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றா, மஸ்ஜித் ரஹ்மான பார்த்து இது வாப்ப பள்ளிவாசல், தர்காவை பார்த்து சொல்றா இதுதான் எனக்குள்ளதுப்பா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொல்றா. அப்ப வாப்ப தௌஹீது, மனைவி தரீகா, தர்கா. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறந்து போயிட்டா என்ன ஆகும் புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க தௌஹீதுக்கு வந்துருவாங்கல்ல. எங்க வருவாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்த நூஹ். அல்லாஹ் தஆலா காபிரானவர்களுக்கு நூஹ்னுடைய மனைவியும் இம்ராஅத்த லூத், லூத்னுடைய மனைவியும் உதாரணமாக காட்டுகின்றான்.
கானதா தஹதா அபுதைனி மின் இபாதினா சாலிஹீன், அவர்கள் நம்முடைய நல்லடியார்களான 2 நல்லடியார்களுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஃபகானதாஹுமா, அவர்கள் அந்த 2 பேருக்கும் துரோகம் செய்து விட்டார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அவர்கள் அந்த 2 மனைவிகளுக்காக வேண்டும் அந்த கணவன்மார்கள் நபிமார்களாக இருந்தும் எதையும் சாதிக்க முடியவில்லை. வகீல துகுலன் நார மா தாகிலின், அந்த பெண்களை பார்த்து சொல்லிட்டோம் நரகத்துக்கு போங்க. நான் சொல்றேன் கேட்கிறேன், இந்த வசனத்துல நூகுனுடைய மனைவி ஒரு நபி 950 ஆண்டு கால மக்களிடத்துல போராடியவர், தன்னுடைய மனைவி அவரால் தௌஹீது கொண்டு வர முடியல. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. ஒரு லூத்து அவருடைய மனைவியை தௌஹீது கொண்டு வர முடியல. ஆனால் நாம நம்முடைய மனைவியை கொண்டு வந்துட முடியுமா? இவன் என்ன சொல்றான்? தௌஹீது அல்லாத குடும்பத்தில் நாங்க பெண் எடுத்து அவங்கள தௌஹீதாக ஆக்கிக்கிறோம். எங்கடா ஆக்குவிய? நீ இறந்து போயிட்டா உன் பிள்ளைய உன் சந்ததிய நீ எதற்காக வேண்டி ஊரை பகிச்சியோ நாட்டை பகிச்சியோ அந்த கொள்கைக்காக வேண்டி வளர வேண்டிய ஒரு பிள்ளை தரிகாவளியும் தர்காவளியும் வளர்ந்து நரகவாதியாக போகுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. நம்முடைய சந்ததிய நரகத்துல நம்ம தூக்கி போடுறதுக்கா இந்த பெண்ணை நாம திருமணம் முடிக்கணும்? சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்குமேயானால் நாம் தௌஹீத்வாதி கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மாமா மகளை நான் முடிக்க போறேன், தாய்மாமா மகா, அவ தர்காவுல போய் முட்டி கொண்டிருந்தாலும் சரிதான், மௌலிது ஓதி கொண்டிருந்தாலும் சரிதான், அதுல ரொம்ப டேஞ்சரான ஆளு குராபி மதரசாவுல படிக்கக்கூடிய ஆலிமாவுக்கு படிக்கிறாங்களே, அவங்க அந்த கொள்கையில ரொம்ப இறுக்கமான ஆட்கள். அந்த பெண்களை எல்லாம் நீங்க மீட்டெடுக்க முடியாது, நீங்க அந்த பக்கம் போயிடுவீங்க. கவனத்துல வச்சுக்கங்க. என் தாய்மாமா மக நான் முடிக்கிறேன், என் மாமி மக, என் சின்னம்மா மக, என் பெரியம்மா மக, அந்த வேலையை வச்சுக்கிறாங்க. முடித்தால் தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு காலத்துல நாமும் சும்மா அங்க செதறு தேங்காயாக இருந்தோம், தனி மரமாக இருந்தோம். அல்லாஹ் இன்றைக்கு தமிழகம் எங்கும் நம்மை தோப்புக்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு தனி சமுதாயங்க. நாம இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்று உறுதிமிக்க சமுதாயமாக இருக்கின்றோம். நம்மோடு வந்தவர்கள் இன்றைக்கு அரசாங்க பதவிய, அமைச்சர் பதவிய எதிர்பார்த்து இன்றைக்கு அவர்கள் தடம் புரண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். நாமோ ஆகிரத்தின் பக்கம், அவர்கள் அந்த பக்கம் எவ்வளவு வேகமாக செல்கின்றார்கள், நாம் இந்த பக்கம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு தனி சமுதாயமாக உருவெடுத்த பிறகு உன்னுடைய ஊர்ல பாரு, கிராமத்துல பாரு, நகரத்துல பாரு, நகரத்துல கிடைக்கலையா மாவட்டத்துல பாரு, மாவட்டத்துல கிடைக்கலையா மாநிலத்துல பாரு, கொள்கைக்காக வேண்டி வந்த பெண் வரதட்சணை வாங்கக்கூடிய பேடியை, பேயை, பிசாசை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மிக்க சகோதரிகள் இன்றைக்கு கொள்கை மிக்க மாப்பிளையை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில மாமன் மகளை முடிக்கப் போகின்றேன், மாமி மகளை முடிக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றீர்களே, இது இந்த கொள்கைக்கு செய்யக்கூடிய முதல் துரோகம், சதி. இதை புரிஞ்சுக்கங்க.
கொள்கை அடிப்படையில் முடியுங்க. அந்த பெண்ணு தௌஹீதுக்கு வந்திருக்க வேண்டும், வந்திருந்தால் முடியுங்கள். ஒரு பெண்ணு தௌஹீதுக்கு வந்துவிட்டால் என்ன, நாம நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அந்த பெண்ணு வந்து கலந்துக்கிறோம், வெளிப்படையாக உள்ள அடையாளம். நாம எந்த பள்ளியில தொழுகின்றோமோ அந்த பள்ளியில உள்ள ஜும்மா, அதே போன்று 5 நேர தொழுகையில் வைத்திருந்தால் அந்த தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஷிர்க் என்று வருகின்ற பொழுது வெளிப்படையில எப்படி நாம வெறுக்கிறோமோ அது மாதிரி வெறுக்க வேண்டும். இது மாதிரியான அடிப்படையில ஒரு பெண் இல்லை என்றால் அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிக்காதீங்க. அதற்காக வேண்டி ஒரு சாக்கையும் சொல்லார்கள், நாங்க முடிச்சு விட்டு தௌஹீதுல எடுத்துக்கிறோம் அப்படிம்பீங்க. உங்களை நரகத்துக்கு அவள் இழுத்துட்டு போயிடுவான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் காப்பாற்றுவான். அருமை சகோதரர்களே, இது முக்கியமான விஷயம். அதனால நாம நம்முடைய பிள்ளைய ஒரு தர்காவாதிக்கும் கொடுக்க முடியாது. அதே போன்று ஒரு தர்காவாதி உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்ணையும் நாம எடுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது திருமண விஷயம். அடுத்து இந்த உறவு விஷயங்கள்ல நம்முடைய குடும்பத்துல யாராவது ஒருவர், நம்முடைய தகப்பனார் இறந்து போயிட்டாங்க அல்லது நம்முடைய தாயார் இறந்து போயிட்டாங்க, மரணமாகின்ற வரை அவங்க ஷிர்க்ல தான் இருந்தாங்க, நல்லா தெரியும். நீங்க சில இடங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலைமாட்டில் வச்சு நான் ஞானியாரப்பா பாடல் படிச்சுக்கிட்டு இருப்போம், அல்லது தக்கன பீரப்பா பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன போய் சேரக்கூடிய அந்த பார்சல் நரகத்துல நல்லா போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அப்பாக்களை வச்சிருக்கிறாங்க, பாப்பாக்களை வச்சிருக்கிறாங்க. இந்த அப்பாக்கள், இந்த பாப்பாக்கள், இந்த டப்பாக்களுடைய இந்த பாடல்களை பாடி சங்கையாக நரகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி நரகத்துல போய் சேரக்கூடிய ஆட்களாக வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது என்றால் அவர்களுடைய ஜனாசாவில் போய் நாம கலந்து கொள்ள கூடாது. இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம் திருமணம், இரண்டாவது மரணம். திருமணம் ஒன்று, அதற்கடுத்து மரணம். இந்த மரணத்தின் போது நம்முடைய தாய் தௌஹீதில் இல்லாமல் அவள் ஷிர்க்ல போய் இறந்திருந்தால் நம்முடைய தாய் தானே என்று அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்றான், மா காலின் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபர்ல போய் நின்று அழுகின்றார்கள். ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது முஸ்லிம்லயும் அஹ்மதுலயும் இது வருது, என்னுடைய தாயாருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன், ரப்புல் ஆலமீன் அனுமதிக்கவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டேன், அனுமதித்தான் என்று சொல்கின்றார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்க்கும் அனுமதி கிடையாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிக்கோ நம்பிக்கை கொண்ட மக்களுக்கோ அன்யஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன், இணை வைத்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ரைட்டே கிடையாது. உலவு காணும் உலி குர்பா, அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரிதான், மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பின்னால் பாவ மன்னிப்பு தேடுறதே கிடையாது. ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் கொள்கை உறுதி வேண்டும் என்றால் இதம் மனதில பசுமரத்து ஆணி போன்று பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் இறந்தவர்களுக்காக வேண்டி கேட்க முடியாது. எதில் இறந்தவர்கள்? ஷிர்கில் இறந்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட முடியாது. பாருங்க, அதே சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய ஜனாசாவில நல்லடக்கம் இதுல எல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் இறந்து போயிட்டாங்க. அவன் அந்த அபூ தாலிபுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து, நீ அவங்களுக்குரிய அந்த இறுதி கடமைகள் எல்லாம் செய்யி, எதை தவிர ஜனாசா தொழுகை தவிர மற்றதெல்லாம் செய்து கொள்ளலாம். அது செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது, போய் அடக்கிறது. ஆனால் அவர்கள் ஷிர்கில் இருந்து விட்டார்கள் என்றால், இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை சலூல் அவன் நயவஞ்சகன் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்திட்டான், அப்துல்லாஹ் இப்னு உபை சலூல் நயவஞ்சகன் தான் என்பது. அதை நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்கலாம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இறந்த உடனே ஜனாசா தொழுகைக்கு கூப்பிடுறாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருச்சு போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டையை பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சிட்டு எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க. ஜனாசா தொழுகைக்கு போறேன். யாரு தெரியுமா? இன்னென்ன நாள்ல இன்னென்ன வேலை செய்தான், இன்னென்ன நாள்ல இன்னென்ன வேலைகள் செய்தான், இப்படிப்பட்ட ஒரு துரோகிக்காக வேண்டி நீங்க போறீங்களே என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சாய்ஸ் ஒன்னு கொடுத்திருக்கான். என்ன சாய்ஸ்?
இஸ்தக்ஃபிர் லஹும் வலா தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடுங்கள் அல்லது பாவமன்னிப்பு தேடாமல் இருங்கள். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 தடவை அவர்களுக்கு நீங்கள் பாவமன்னிப்பு தேடினாலும் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். ذلك بأنهم كفروا بالله ورسوله, அவர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் மறுத்து விட்டார்கள். அதனால அவர்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடினாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றான். இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் 70 தடவை சொல்றாங்கல்ல, நான் 70 தடவை கேட்டு பார்ப்பேன் என்று போறாங்க. சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இழுத்தும் போய் நின்று தொழுது விட்டு வந்து விடுகின்றார்கள். இப்போது அல்லாஹ் தஆலா அடிக்கிறான் பாருங்க, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இவர்களில் இருந்து யார் மரணித்து போய்விட்டார்களோ அவர்களுக்காக நீங்கள் தொழாதீர்கள். வலா தகும் அலா கபரிஹி, அவருடைய கபரில் போய் நீங்கள் நிற்காதீர்கள். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் மறுத்து விட்டவர்கள். வமாத்துஹும் ஃபாசிகீன், துரோகிகளாகவே பாவிகளாகவே அவர்கள் மரணித்து விட்டார்கள். பாருங்க, நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தெரிவிச்சு கொடுத்துட்டான். இந்த மாதிரியான தன்மை ஷிர்க் என்று ஒருவர் அந்த ஷிர்க்கில் இருக்கிறார் என்று தெரிந்து, ஒருவர் அந்த ஷிர்க்கில் இருந்து கொண்டே இறந்து போய்விட்டார் என்று தெரிந்து அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடவே முடியாது. இதை நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கதான் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது காலுடைய கௌமிக்கும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். கஃபர்னாபிக்கும், உங்களை மறுத்து விடுகின்றோம். வபதா பைனனா வ பைனக்கும் அல் அதாவத்து வல் பக்லா ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகைமை வெளிப்படையாக ஆகிவிட்டது. நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை, அல்லாஹ் ஒருவன் என்று ஒத்துக்கொள்கின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு கிடையாது, ஒட்டு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றானே, இந்த வாழ்க்கையை நாம எடுத்து நடக்க வேண்டும். அப்போதுதான் கொள்கையில் உறுதியானவர்கள் என்ற அர்த்தம். இல்லை என்றால் கொள்கையில் தடம் புரண்டவர்கள், கொள்கையில் வீழ்ச்சி கண்டவர்கள், கொள்கையை நாம் குப்பிர கவிழ்ந்தவர்கள் என்று ஆகிவிடும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் நாம் எதற்கு சொல்றோம்? யார் யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பகைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா? இல்லை, அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. நம்ம ஒரு வீட்டிற்கு போகின்றோம், அந்த வீட்டில் நம்மளை அவமதித்தாரா, உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நான் சாகும் வரைக்கும் அவனிடத்தில் பேச மாட்டேன் சபதம் இருக்கிறோமா இல்லையா? எதற்கு? உன்னுடைய தன்மானத்தை உரசி பார்க்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தன்மானம் உரசப்படுகின்றது, அவனிடத்தில் நீ ஒட்டி உறவாடுகின்றார். இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இவர்களிடத்தில் விரோதம் தான் பாராட்ட வேண்டும். அவர்கள் சத்திய கொள்கையை ஏற்கின்ற வரை, சத்திய கொள்கையை ஏற்பதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இத்தகைய மக்கள் நம்மிடத்தில் எதிர்ப்பு பாராட்டவில்லை என்றால் அவர்களிடத்தில் நாம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு திருக்குர்ஆன்ல சொல்றான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைக்கும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் தஆலா உங்களோடு எதிர்த்து போராடாதவர்கள், உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றாதவர்கள், இவர்களிடத்தில் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளலாம், கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம். இது எங்க? நம்ம இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்காத மக்களிடத்தில் கொள்வினை கொடுப்பினை தான். அதே சந்தர்ப்பத்தில் சம்பந்தம், திருமணம், இது போன்ற விவகாரங்கள் நம்மிடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எதிர்ப்பு தெரிவிக்காதவர்களாக இருந்தாலும் சரிதான். ஷிர்க் என்று வந்துவிட்டால் அவர்களிடத்தில் நாம் சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்? கடைசிக்கு வந்து விடுகின்றேன். மறுமையில அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எழுப்புறான். மஹ்ஷர்ல நாம எல்லோருமே நிற்போம். அந்த நேரத்தில் வல்ல ரஹ்மான் இடத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வரும். யார் யாரெல்லாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினீர்களோ அந்த தெய்வங்களுக்கு பின்னால் செல்லலாம் என்று சொன்ன உடனே சிலைகளை வணங்கினவங்க அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இதுல இந்த கூட்டம்லாம் போயிடும். எது? மொஹிதீனை வணங்கின கூட்டம், சையத் அலி ஃபாத்திமா வணங்கின கூட்டம், கடற்கரை பீமா வணங்கின கூட்டம், ஏர்வாடி இப்ராஹிம் ஷா வணங்கின கூட்டம், அஜ்மீர் ஹாஜா மணித்தன் வணங்கின கூட்டம் எல்லாம் அப்படியே போயிடும். உசேர வணங்கின கூட்டம், அவங்க ஈசா வணங்கின கூட்டம் எல்லாரும் இப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறான், ஒவ்வொரு ஆள்கிட்டையும், உங்களுக்கு
நீங்க யாரப்பா உலகத்துல வணங்குனீங்க என்று கேட்கும்போது ஒவ்வொரு ஆளும் அவங்க வணங்கிய தெய்வங்களை சொல்றாங்க. அதுல உசைருடைய கூட்டம், நாங்க உசைரை வணங்கினோம், அவர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே, கதப்தும் நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள், மத்தகதல்லாஹு சாஹிபத்தன் வலா வலதா, அல்லாஹ்விற்கு பிள்ளையும் கிடையாது மனைவியும் கிடையாது, நீங்க தவறான கொள்கையில இருந்து விட்டீர்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வேணும் கேட்பான். தண்ணீர் வேண்டும் என்பாங்க. அல்லாஹ் தஆலா தண்ணீரை மாதிரி காணல் நீரை காட்டி, இவன் இன்றைக்கு இந்த காஜா மொய்னுத்தீ அஜ்மீர் அதே போல ஏர்வாடி இப்ராஹிம் ஷா எல்லாம் உண்மையால தெய்வம் நினைச்சு வணங்கிட்டு இருக்கான, இது காணல் நீர் தான், தண்ணீர் நினைச்சிட்டு இவன் நம்பிக்கிட்டு இருக்கான்ல, இத போல அங்க காணல் நீரை காட்டி அது தண்ணீர் மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி அதை நோக்கி செல்வான், நரகத்தில் விழுந்துடுவார்கள். இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் வரும். அவரிடத்தில் அல்லாஹ் நீங்க யாரை வணங்குனீங்க என்று அல்லாஹ் கேட்பான். நாங்க ஈசா வணங்கணும், அவர் அல்லாஹ்வுடைய குமாரர் சொன்ன உடனே, கதப்தும் நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள், அல்லாஹ்விற்கு பிள்ளையும் இல்ல மனைவியும் இல்ல என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கின்ற பொழுது தண்ணீர் வேணும்பாங்க. அதே போன்று காணல் நீர் காட்டப்படும். அந்த காணல் நீர் பக்கம் அவர்கள் செலுத்தப்பட்டு நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். இதே போலதான் முஹித்தீன் யார் யார் இன்றைக்கு மௌலிது ஓதுறாங்களோ அந்த கூட்டம் எல்லாம், அதாவது அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க நிக்க மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்று ஒரு தோற்றம் அவர்களுக்கு காட்டப்படும். அதை பார்த்து போயிடுவோம். தோற்றத்தை வணங்குறான், உண்மையிலேயே ஈசான்னு சொல்ற ஈசா வணங்குறான், இப்படி இந்த தோற்றத்தை பார்த்து விட்டு அங்க போய் சேர்ந்துருவாங்க. அதற்கு அடுத்து யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வணங்கப்பட்டார்களோ அத்தனை பேர்களும் அவங்களுக்கு காட்டப்பட்டு நரகத்திற்கு அவங்க அனுப்பப்பட்டு விடுவார்கள். இப்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நின்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இப்போது அல்லாஹ்வே அங்கு காட்சி அளிப்பான். இவங்க எதிர்பார்த்திராத ஒரு தோற்றத்தில் ரப்புல் ஆலமீன் அங்கு நிற்பான். இப்போது அவங்கள்ட்ட கேட்கப்படும், உசைரை பார்த்து அவங்க உலகத்தில் வணங்கிட்டு இருந்த அந்த கூட்டம் அங்க போயிருச்சு, ஈசா வணங்கின கூட்டம் அவங்க போயிட்டாங்க, ஒவ்வொரு கூட்டம் போயிருச்சு, நீங்க ஏன்பா நிக்கிறீங்க, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க என்று சொல்லும் போது அவங்க சொல்கின்றார்கள், அந்த பதில பாருங்க, அந்த பதில பாருங்கள். கொள்கை உறுதிக்கு நாம் இங்கு எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸ், இது மறுமையில இந்த உலகத்தில் புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோமே, இந்த புறக்கணிப்பு நமக்கு மறுமையில பயன் தருகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்க ஃபாரக்னா நாஸ ஃபித் துன்யா அலா அஃப்கரிமா குன்னா இலைஹிம், உலகத்துல எங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருந்து, கொடுக்கல் வாங்கல் இருந்து, தொழில் இருந்து, எங்களுடைய ஜீவனாம்சம் இருந்து, அப்படி இருந்துமே அவர்களை உலகத்தில் நாங்கள் பகைத்து விட்டோம். இந்த கூட்டம்லாம் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் பல தெய்வங்களை வணங்குறதுனால நாங்க பகைச்சிட்டோம். இப்போது அந்த உலகத்துல உலம் சாஹிபுகும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் எந்த விதமான உறவும் வைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம், எதற்காக வேண்டி நிற்கின்றோம் தெரியுமா? நன் தலிரு ரப்பன் அல்லதி குன்னா நாபுது, உலகத்தில் நாங்க ஒரே ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்கி கொண்டிருந்தோம். நஜாத்காரர்கள் அவங்க சொல்றாங்க, உலகத்துல ஒரே ஒரு இறைவனை மட்டும் தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம், அந்த இறைவனை காண்பதற்காக வேண்டிதான் நாங்கள் இங்கு நிற்கின்றோம். அதனால தான் நாங்க ஈசாவை சொன்ன உடனே ஓடல்ல, உசேர சொன்ன உடனே ஓடல்ல, பல தெய்வங்களை சொன்ன உடனே ஓடல்ல, நாங்க எந்த தெய்வங்களை வணங்குறோமோ, நாங்க எந்த தெய்வத்தை வணங்குறோமோ, எந்த ரப்புல் ஆலமீனை வணங்குறோமோ அவனைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் இடையில ஏதாவது அடையாளம் இருக்குதா, எவிடன்ஸ்? நஜாத்காரனா எதற்கெடுத்தாலும் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பான். நஜாத்காரன் எதற்கெடுத்தாலும் ஆதாரம் இருக்குதா, இவன் வேலையே இதுதான்பா அப்படின்னு சொல்றான்ல. மறுமையிலும் அல்லாஹ் தஆலா ஆதாரம் தான் கேட்கிறான். உங்களுக்கும் நீங்கள் வணங்கிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மத்தியில ஏதாவது அடையாளம் இருக்குதா கேட்கும்போது அந்த மக்கள் சொல்கின்றார்கள், ஆமா சாப் கெண்டைக்கால் என்று சொல்கின்றார்கள். என்ன கெண்டைக்கால்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலம்ல சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாப், அல்லாஹ் தஆலா தன்னுடைய கெண்டைக்காலை எடுத்து காட்டுவான், திறந்து காட்டுவான். இதுஆவுன இல சுஜூத், அவர்கள் சஜிதா செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததிஊன், சக்தி பெற மாட்டார்கள். உலகத்துல யாரு முஹஸ்திதிக்காக வேண்டி வணங்கினார்களோ அவங்க சஜிதா செய்ய முடியாது. மற்றவர்கள் எல்லோருமே ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாதத்தை திறந்து காட்டும் போது, திரையை நீக்கி காட்டும் போது அப்படியே சஜிதா செய்வார்கள். இப்போதான்
இந்த அடையாளத்தை சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்ன உடனே மக்கள்லாம் அப்படியே சஜதாவுல விழுறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, லா நுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்விற்கு நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கடுகளவு கூட இணை வைக்காமல் இருந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு இன்றைக்கு சோனத்திற்கு அவனை மட்டும் வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்து சோனத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கிவிட்டான். இந்த பாக்கியம் தான் சிறந்த பாக்கியம். அதனாலதான் இந்த உலகத்துல இந்த மக்களை எல்லாம் மௌலிது சபைக்கு போகாம புறக்கணிக்கிறோமே, மௌலிதுக்காக வேண்டி சில நேர்ச்சிகள் வழங்குறாங்களே, அந்த நேர்ச்சியை வாங்காம புறக்கணிக்கிறோமே, இது போன்று அவர்கள் நடத்தக்கூடிய திருமணங்கள்ல வரதட்சணை வாங்குறாங்களே, அதை புறக்கணிக்கிறோமே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கொள்கையினுடைய உறுதிப்பாடுதான். இந்த உறுதிப்பாடு இருந்தால் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் புறக்கணித்து விடுவோம். இப்படி புறக்கணித்தால் என்ன? மறுமையில இவங்க போவாங்களே, அது மாதிரி நாம போயிட மாட்டோம், தனிச்சு நிற்போம். ரப்புல் ஆலமீனை மட்டும் எதிர்பார்த்து நின்று அவனுடைய லிகாவை பெற்று சோனத்திற்குரியவர்களாக ஆவோம், அதிலேயே நாம் சாவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah